சொல்லுன்றத கத்துக்குவான், இல்ல இந்த மாதிரி பிரச்சனை வந்தா அதை வந்து பொய் சொல்லணும்னு கத்துக்குவான். எது கத்துக்கும்? ஏன்னா நம்மளும் அதை கத்துட்டு இருக்கோம். ஏன்னா இது தவறு கிடையாது. நம்ம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி பண்றோன்றத புரிஞ்சுக்கிட்டாதான் மாத்திக்க முடியும். எப்படி பண்றோம்? யாராவது அப்படி பண்ணலன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் தான் எக்ஸாம்பிள் காமிச்சாரு. 7-5 தட்டுறதோட எக்ஸாம்பிள் அதான். நான் என்ன பண்றோம், நம்ம என்னதான் அறிவுரை கொடுத்தாலும் நீங்க விழிப்பா இருக்கீங்க. இவர் சொல்றாரு, ஏதோ சொல்றாரு, டாக்டர் விழிப்பா இருந்தா கூட ஒரு சிம்பிளான விஷயம் நம்மளால பண்ண முடியல. அப்போ நமக்கு பெரிய விஷயம் லைஃப்ல வரும்போதும் குழந்தைங்க என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படிதான் குழந்தைங்க. ஆனா இந்த பால விகாஸ்ல வர்றதுனால இது வந்து சாதாரணம். நீங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு பெரியவங்க கேட்பாங்க, எல்லாரும் சொல்லிக் கொடுப்பாங்க, இது எல்லாரும் பண்ணுவாங்க. யாருக்கிட்ட நீங்க எந்த ஒரு ஆன்மீக வகுப்புகளோ இல்ல வேற ஏதாவது நார்மல் மாரல் சயின்ஸ் கிளாஸோ உங்க இதுலயே வந்து விழுமிகள் ஒரு நல்ல கருத்துக்களை பத்தி சொல்றீங்களோ, இல்ல டிவியில யாராவது காலங்கத்தில் 6 மணிக்கு சொல்றாங்களோ, இது எல்லாரும் இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா பால விகாஸ்ல ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. இந்த பால விகாஸ் வகுப்புகள் அப்படின்றதுல ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் என்ன அப்படின்னா, நாங்க வந்து அவருடைய காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கோம். காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப நீங்க உட்காந்துருக்கீங்களா, இந்த பசங்க உட்காந்துருக்கீங்க, இந்த மாதிரி அவர் இங்க சேர் போட்டு உட்காந்துருப்பாரு. நாங்க இந்த பசங்க மாதிரி சுத்தி அவர் இருக்காருல்ல, அவரு சுத்தி நான் சொல்ற கதை கேட்கிறியா? கதை கேட்கிறியா? கொஞ்ச நேரம் கதை பேசுவோமா? நான் உனக்காக தான் கதை சொல்றேன். அவரு சாய்பாபா வந்து இந்த இடத்துல சேர் போட்டு இந்த பசங்க எல்லாம் இருக்கிற மாதிரி நாங்க உட்காந்துருக்கோம். நாங்க கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருக்கோம். கல்லூரி மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கோம். அப்போ ஒரு நாள் காலம்பரம் 10 மணிக்கு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது எங்களுக்கு ஹாஸ்டல், எங்களுடைய விடுதியில இருந்து அதுக்கு மேற்பார்வையில இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்டன்ட் வந்து ஒரு டெலிகிராம் கொண்டு வர்றாரு. டெலிகிராம் கொண்டு வந்து இங்க உள்ளார வராரு. நாங்க உட்காந்துருக்கோம் அவரோட வீட்டுல, அவருடைய ரூம்ல உட்காந்துட்டு இருக்கோம். அப்போ வந்து டெலிகிராம் ஒன்று கொண்டு வர்றாரு. உடனே அவர் கேட்கிறாரு, என்ன கொண்டு வர்ற அப்படின்னு கேட்கிறாரு. உடனே டெலிகிராம் சுவாமி, அவரை நாங்க எல்லாரும் என்ன சொல்லுவோம், உங்களுக்கு எப்படி சொல்ல சொல்லியிருக்காங்க? சாமி சாயம். நாங்க அவர் வந்து சாமின்னு சொல்லுவோம். சோ அவருக்கு வந்து அவர் வந்து என்னன்னு கேட்கிறாங்க, இந்த மாதிரி டெலிகிராம் சுவாமி அப்படின்ற குடு அப்படின்றது. சோ வந்து டெலிகிராம் கொடுக்குறாரு. அந்த டெலிகிராம் வந்து அங்க இருக்கிற ஒரு பையனுக்காக வந்திருக்கிற டெலிகிராம். அந்த பையன் பேர் ஆனந்த். அந்த டெலிகிராம்ல வந்து மதர் சீரியஸ் அப்படின்னு வந்திருக்கு. மதர் சீரியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மா வந்து ரொம்ப ஒரு நெருக்கடியான நிலையில இருக்கிறாங்க, கிளம்பி வாங்க அப்படின்னு அது அர்த்தம். அந்த டெலிகிராம்ல இருக்கு. அந்த டெலிகிராம்ல என்ன இருக்கு? டெலிகிராம்ல என்ன இருக்கு? கதை கேட்கலையா நீங்க? அந்த டெலிகிராம்ல மதர் சீரியஸ் அப்படின்னு. மதர் சீரியஸ் என்ன? அம்மா வந்து ரொம்ப உடல்நிலை குறைவோட இருக்கிறாங்க. உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் வந்து நிறைய அற்புதங்கள் கொண்டார். அற்புதங்கள்னா அவர் வந்து உடனே என்ன பண்றாரு, கையை இப்படி அசைச்சு கையில இருந்து ஒரு லிங்க வடிவுல ஒரு ஒரு லிங்கம் எடுக்கிறார். லிங்கம்னா பாத்தீங்கன்னா நம்ம கோழி முட்டை இருக்குல்ல, அந்த மாதிரி ஷேப்ல ஒரு லிங்கம், அதுதான் நம்ம லிங்கம்னு சொல்லுவோம். நீங்க நம்ம கோயில போய் பாக்குறோம்ல, கோயில போய் பாக்குற ஒரு லிங்கம் இருக்குல்ல, அது வந்து லிங்கம் கிடையாது. அந்த லிங்கத்துக்கு மேல வந்து அதுதான் லிங்கம். அது வந்து ஒரு ஆவுடையில இருக்கிறதுனால நமக்கு லிங்கம் அப்படி தெரியுது. ஆவுடைன்றது என்னது? அபிஷேகம் பண்ணா தண்ணி வெளியில வருதுல, ஒரு கையோட தண்ணி வெளியில, அதுதான் ஆவுடை. சோ ஆவுடை மேல இருக்கிறது தான் லிங்கம். சோ அந்த லிங்கம் வந்து சின்னதா அவர் வந்து என்ன பண்றாரு, கையில இருந்து எடுக்கிறாரு. அவர் வந்து எடுத்துட்டு அந்த பையன்ல கொடுக்குறாரு. அந்த பையன் இண்டோர்ல இருக்காங்க. நாங்க படிச்சது வந்து இது வந்து நாங்க பெங்களூர்ல இருக்கோம் அவரோட வீட்டுல. அந்த பையன் இண்டோர்னு மத்திய பிரதேசத்துல இருக்கிறாங்க அம்மா. உடனே அவர் என்ன சொல்றாரு, இந்த லிங்கத்துக்கு இப்போ உடனே கிளம்பு, இந்த லிங்கத்துக்கு 3 நாள் அபிஷேகம் பண்ணு, அபிஷேகம் பண்ணி நீங்க வந்து தண்ணியை சாப்பிடு, உங்க அம்மாவுக்கு குணமாயிடும் அப்படின்னு அனுப்பிச்சு விடுறாரு. அந்த அம்மாவுக்கு வந்து வயிற்றுல அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பெரும் நோய் ஐடென்டிஃபை பண்ணி டாக்டர் என்ன பண்ணாங்க, கிட்டத்தட்ட காலத்தை குறிச்சிட்டாங்க. அப்பதான் டெலிகிராம் வந்து உடனே சாமி மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. அந்த பையன் வந்து கிளம்பி போறான். உண்மையான அந்த பையன் வந்து என்னோட கிளாஸ்மேட் தான். அந்த பையனுக்கு வந்து அது செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து அதுக்கப்புறமும் உயிர் வாழ்ந்தாங்க ரொம்ப நாள். இதே மாதிரி 3 நாள் தண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம், அபிஷேக தண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் வாழ்ந்தாங்க. ஆனா நான் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, இதுக்கு அப்புறம் நடந்துச்சு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பையன் கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவர் எங்கிட்ட சொல்றாரு, பாத்தியாடா அவன் அந்த பையன்
என் மேல நம்பிக்கை வச்சதுனால நான் அவனை மட்டும் காப்பாத்தல, அவங்க அம்மாவையும் சேர்த்து காப்பாத்துறேன் பாரு அப்படின்னு. இப்போ பால விகாஸ்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு உறவு ஏற்படுத்திக்கிறோம். நீங்க இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லலாம், உண்மை சொல்லலாம், நல்லது சொல்லுங்க, ஒழுங்காயிருங்க, அப்பா அம்மாவுக்கு சொல்லுங்க, காலில் விழுந்துருங்க, இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஆனா இதுக்கு அப்பாற்பட்டு ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயம் நீங்க எல்லாம் சொல்ற டெய்லி பிரார்த்தனை பண்ணணும். சும்மா போய் நின்னா பிரார்த்தனை வந்துருமா? சும்மா போய் கோயில் நின்னா நடந்துருமா? எல்லாம் நம்ம நினைக்கிற ஒரு ஸ்லோகம் சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். ஆனா ஒரு விநாயகருக்கு ஒரு ஸ்லோகம் சொல்றீங்கன்னா அந்த விநாயகருக்கும் நமக்கும் ஒரு பந்தம் இருக்கணும்ல. நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டுல பேசிட்டே இருப்போம், டேய் நான் சொல்றது காதுல கேக்குதா அப்படின்னு நம்ம திட்டுவோம். ஏன் திட்டுறோம்? கேட்டுட்டு இருக்கா, மனசு இல்லை. அப்ப நம்ம சொல்றது இந்த வாத்தியார் சொல்லுவோம். அப்ப என்ன ஆகுது, அந்த இறைவன்கிட்டயும் நம்ம பேசும்போது இறைவன் கேட்கறானா? நான் சொல்றேன், வீட்லயே சொல்றேன், நம்ம சொல்லும் போது பையன் கேட்கறானு கேட்கறான். கோயில்ல போய் பிரார்த்தனை செய்யும் போது அந்த இறைவன் கேட்கறானா? அது நமக்கு வேணும் இல்லைன்னா பிரார்த்தனை என்ன பழம் இருக்கு. நம்ம நெய்வேதியை வச்சு நம்ம சாப்பிட்டுறாரா? இல்ல அவர் சாப்பிடணும் தானே, பண்ணணும்ல. ஏன்னா ஒரு நம்ம என்ன பண்றோம், கண்ணப்ப நாயனார்னு ஒரு கதை சொல்றோம். அவர் வந்து கறியை வச்சதுக்கு அப்புறம் கூட இறைவன் சாப்பிடுறாரு. ஆனா நமக்கு வைக்கும் போது அப்ப அந்த இறைவனுக்கு நமக்கு ஒரு பந்தத்தை ஏற்படுது. இந்த பந்தத்தோட முக்கியம் என்ன அப்படின்றத நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஒண்ணு நம்ம நீங்க ஒரு அபிராமி அந்தாதி படிச்சீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில அதோட பலன் சொல்லுவாங்க. பலன் என்ன சொல்லுவாங்க, யாருக்காவது அபிராமி அந்தாதி தெரியுமா? பலன் கடைசியில என்ன சொல்லுவாங்க, தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் இடமிடாமல் எல்லாமே தரும். கடைசியில யார் தருவா? கடைக்கண்கள் தரும். சரி, இது படிச்சா நல்லா இருக்கு, தரும் நினைக்கிறோம். படிச்சதுக்கு அப்புறம் தரம் வரணுங்க. நம்ம என்ன பண்றோம், அப்போ நமக்கு வந்து இந்த கடவுள்ங்கிறது வெறும் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிறது பதில நாங்கெல்லாம் என்ன பண்ணோம், கடவுள்ங்கிறது நேர்முகமா பார்க்கணும். அப்போ நாங்க போய் கோயில்ல பெருமாளை பார்த்தாலும், சிவனை பார்த்தாலும், அம்பாளை பார்த்தாலும், யாரை பார்த்தாலும் எங்களுக்கு கடவுள்னா இப்படிதான் இருக்கிறாங்க. அப்போ அந்த கடவுள் கிட்ட நம்ம உறவு வச்சுக்க முடியும். இந்த நம்பிக்கை நினைச்சு பாருங்களேன், திடீர்னு எல்லாருக்கும் ஒரு நாள் நம்ம வந்து இந்த உலகத்தை விட்டு போய் தான் ஆகணும். அதுவும் யாராவது இங்க நிரந்தரமா இருக்க போறோம், சாஸ்வதம் யாராவது இருக்கணும், யாராவது இருக்கணும். என்னைக்கு நடக்கும் யாருக்காவது தெரியுமா? என்னைக்கு நடக்கும் யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அப்போ நம்ம இல்ல, நீங்க இப்போ வந்து உங்க பையனை வந்து ஹாஸ்டல் அனுப்பிச்சிருக்கீங்க, உங்க பொண்ணு வந்து ஹாஸ்டல் அனுப்பிச்சிருக்கீங்க. எந்த நம்பிக்கையில அனுப்புறீங்க? எந்த நம்பிக்கையில அனுப்புறீங்க? இந்த இடத்துல சந்தோஷமா இருக்கீங்க, மத்தியானம் சாப்பிட்டுருக்கோம், எல்லாம் பண்ணிருக்கோம், இல்ல எந்த நம்பிக்கையில அனுப்புறீங்க? ஏதோ ஒரு நம்பிக்கை அதெல்லாம் இருக்கும். ஆனா அந்த நேரத்துல எல்லாம் நமக்கு வந்து முழு நம்பிக்கை என்ன கொடுக்கும் அப்படின்னா, அவன் வந்து நமக்கு மீறியும் அவனுக்கு ஒரு உறவுகள். நீங்க யூஸ்வலா என்ன பண்ணுவீங்க, ஒரு லோக்கல் கார்டியன் அப்படின்னு ஒருத்தர் கொடுப்பீங்க. ஹாஸ்டல்ல யாராவது பசங்க இருந்திருக்காங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு 10 வயசு கீழே இருக்கு, உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு. நீங்க வந்து உங்க பையன் வந்து காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ பெரிய படிக்க போகும்போது நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, ஹாஸ்டலுக்கு அனுப்புவீங்க. ஹாஸ்டல்ல போய் பசங்க பண்ணும்போது என்ன கேட்பாங்க, லோக்கல் கார்டியன் கேட்பாங்க. லோக்கல் கார்டியன்னா அதே நகருக்குள்ள உடனடி தொடர்புக்கு இருக்கக்கூடிய நபர் யாராவது இருக்காங்களா, அவங்களுடைய விலாசமும் எண்களும் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் சொல்றாங்க, அவசர நிமித்தம். அவசர நிமித்தம்னா அவசர நிமித்தத்துக்கு நாம் போக முடியாது, யார் போவா? உள்ளூர்ல இருக்கிறவங்க யாராவது போவாங்க. நினைச்சு பாருங்க, நமக்கும் இறைவனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குமானால் உண்மையான தொடர்பு. நான் வந்து இப்போ உங்க வந்து ஏதோ ஒரு கேசியத்துல பேசுறேன், கேசியம்னா கற்பனையில பேசுறேன், நான் ஒரு புனைவு சொல்றேன். இது உங்களுடைய நிதர்சன வாழ்க்கையில நடக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். நடக்கிறத அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட சொல்றேன். அப்ப நம்ம பசங்களுக்கு லோக்கல் கார்டியன் நபர் இருக்கலாம், ஆனா சர்வ காலமும் லோக்கல் கார்டியனுக்கு கூட அவன் பையன் எங்க போனா என்ன சுத்துறான் எதுவுமே தெரியாது. ஆனா சர்வ காலமும் நீங்க வந்து பழைய காலத்துல இந்த கோல்கேட் கோல்கேட்ல அட்வர்டைஸ்மெண்ட் போடுவோம், அதுல பாத்தீங்கன்னா கோல்கேட் போடுவான், அதை சுத்தி ஒரு வளையம் போடுவோம். பாத்துருக்கீங்களா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்? பாத்துருக்கீங்களா? கோல்கேட் நீங்க எல்லாம் ரொம்ப நீங்க எல்லாரும் பார்த்த ரீசன் நீங்களே கோல்கேட் அட்வர்டைஸ்மெண்ட் பாத்துருக்கீங்களான்னு தெரியல. கோல்கேட் அட்வர்டைஸ்மெண்ட்ல கோல்கேட் அட்வர்டைஸ்மெண்ட் சந்தோஷமா இருக்கோம், உங்களோட டிஸ்டர்ப் ஆகாது. யாருக்காவது டிஸ்டர்ப் ஆகுதா? உங்களுக்கு அந்த சத்தம் கேட்காது, கவலைப்படாது. நீங்க ஏன்னா மனசு இங்க உங்களுக்கு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இது முக்கியமான விஷயம், உங்க உண்மையாவே உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயம். நீங்க இதை அனுபவிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா தெரியும். நான் இதை அனுபவிச்சிருக்கேன். நான் உங்களுக்கு எனக்கு பர்சனலா உங்களுக்கு சொல்றதுக்காக கோல்கேட்ல அந்த காலத்துல இருந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா கோல்கேட் சுரக்ஷா அப்படின்னு. சுரக்ஷா அப்படின்னா ஹிந்தியில என்ன அர்த்தம்?
ரக்ஷா அப்படின்னா பாதுகாப்பு, சுரக்ஷா அப்படின்னா ஒரு நம்பிக்கையான பாதுகாப்பு. அப்படின்னா கோல்கேட்டை சுத்தி ஒரு என்னன்னா நம்மளுடைய பல்லுக்கு ஒரு நம்பிக்கையான பாதுகாப்பு கொடுக்குது. அதே மாதிரி நம்ம இறைவனுக்கும் நமக்கு ஒரு பந்தம் இருந்துச்சுன்னா நம்ம குழந்தைகளுக்கு ஒரு நம்பிக்கையான பாதுகாப்பு கொடுக்குது. நான் இல்ல ஸ்கூல்ல இருக்கா, ரோட்ல வரான், எல்லாமே ஒரு அவர் பார்த்துட்டு இருக்காரு, அவரு அது நம்ம பார்த்துட்டு இருக்காரு. நம்ம நிம்மதி அடைகிறது மட்டும் இல்ல, அவனுடைய உடல் நலத்தை மட்டும் இல்ல, ஒழுக்கத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்காரு. நான் சொன்ன டீனேஜ்ல வரும்போது, டீனேஜ்ல நம்ம எல்லாருமே அதை கடந்து தான் வந்திருக்கோம். எல்லாருக்கும் எல்லாம் கடந்து தான் வந்திருக்கோம். எல்லாரும் ஆசாபாசங்களே கடந்து தான் வந்திருக்கோம். ஆனா நமக்கு அன்னைக்கு இருந்தது போல ஒரு கட்டுப்பாடு இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு நிறைய சுதந்திரம் இருக்கு. அன்னைக்கு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கூட உங்க ஆசையை நீங்க உடனே நிவர்த்தி பண்ணிக்க முடியுமா? பண்ணிக்க முடியாது. வாய்ப்புகள் குறைவு. அதனால நம்ம அடக்கமா இருந்துட்டோம். இன்னைக்கு டீனேஜ்ல வரும்போது வாய்ப்புகள் கூட. உங்களுக்கு தெரியாம செல்போன் பார்ப்பாங்க, வாய்ப்புகள் கூட இல்லையா? செல்போன்ல நோண்டிட்டு இருப்பாங்க. யார் கூட டீனேஜ் பசங்க இருக்கவங்களுக்கு தெரியும், யார் கூட பேசிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியாது. இது எல்லாமே நடக்குமா? நடக்குது. இது எல்லாமே நடக்குது. உங்களுக்கு எப்ப தெரியும்? நீங்க கொடுக்கிற சுதந்திரத்தோட உண்மையான வெளிப்பாடு அவங்க டீனேஜ்ல வரும்போது தான் தெரியும். ஏன்னா டீனேஜ் வயசு ஆங்கிலத்துல அது ஒரு கோட்பாடு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, teenage is the age where they stop asking questions and start questioning answers அப்படின்னா. அப்படின்னா தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏன்னா அந்த வயசு வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, அம்மா அது ஏன் நடக்குது, அம்மா இது ஏன் இது பண்ற, அம்மா நான் அது ஏன் நடக்குது, அப்பா இது ஏன் இப்படி நடக்குது, இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீ ஏன் இது பண்ற கேள்வி கேட்டு. அதே டீனேஜ் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கேள்வி கேட்கறது நிறுத்திடுவான், அவனே பதில் தேடிக்க ஆரம்பிப்பான். இந்த அம்மா சொல்ற பதில் கரெக்டா அப்படின்னு திருப்பி கேட்க ஆரம்பிப்பான். டீனேஜ்ல என்ன வரும்? இந்த அம்மா இவ்வளவு நாள் ஒரு பதில் சொல்லிட்டு இருந்தாங்களே, அது கரெக்டான்னு பார்ப்போம். முன்னாடியாவது பாக்குறதுக்கு கஷ்டம். இப்ப என்ன இருக்கு கையில? என்ன இருக்கு? மொபைல் இருக்கு. நேரா போயிட்டு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணோம். நீங்க ஒரு மருந்து டாக்டர் சொன்னாங்க, இவர் சொன்னாரு, நீங்க நம்ப போறீங்களா? முக்காவாசி டாக்டர், நானும் போய் பாக்குற டாக்டர்ல என்ன சொல்றாரு, அவரெல்லாம் சொல்லுவாரு, சார் நாங்க வரதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாத்தையும் கூகுள்ல பார்த்துட்டு நீங்க கொடுக்கிற வைத்தியம் சரியான டாக்டர் செக் பண்றாங்க. நிறைய டாக்டருக்கு கோவம் வருது, நான் வைத்தியரை நம்பி வாங்கப்பா, நம்பி வந்தா பரவாயில்ல, நீ எல்லாத்தையும் ஏற்கனவே நீ படிச்சுட்டு என்ன நீ கேள்வி கேட்டுட்டு இருக்க, நான் தான் பாஸ் ஆகிட்டு வந்துட்டேன். சோ நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அப்ப அந்த டீனேஜ்ல வரும்போது அவனுடைய மனநிலையை பாதுகாப்பா, உடல்நிலையை பாதுகாப்பா வச்சுக்கிறது ஒரு லோக்கல் கார்டியன் மாதிரி இருக்கிறது வேற. இந்த மனநிலையை பாதுகாப்பா யார் வச்சுக்க முடியும்? நீங்க சொன்னா கேட்டுருவாங்களா? நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதுக்கு சின்ன வயசுல இருந்து வரணும். சின்ன வயசுல இருந்து நம்ம அந்த ஒரு ஒழுக்க நடையும் அந்த மனத பக்குவத்தோடையும் கொண்டு வரணும். அது ஒரு வகை. இன்னொன்னு அருள். இன்னொன்னு சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா, சில குழந்தைகளும் பாத்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு கோயில்னு சொன்னா போவாங்க, கடவுள்னு சொன்னா வழிபடுவாங்க, செஞ்சா செய்வாங்க. இந்த குழந்தைங்க எல்லாமே சொன்னீங்கன்னா எல்லாமே செய்வாங்க. இந்த பக்குவத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு அருள் கிடைக்கும். அந்த அருள் நம்ம இறைவன்கிட்ட நீங்க இந்த மாதிரி கிளாஸுக்கு போகும்போது, நான் நாங்க பால விகாஸ்ல இருந்ததுன்னு சொல்றேன், இந்த இடத்துலயும் கிடைக்காத, எல்லாம் நிறைய இடத்துல கிடைக்கலாம். ஆனா பால விகாஸ்ல நிச்சயமா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? நான் திருப்பி 5, 7 எக்ஸசைஸ் என்ன கிடைக்கும்? நம்பிக்கை ஒன்று. இன்னொன்று சொல்றேன், அருள் கிடைக்கும். அந்த அருள்னா நீங்க நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இறைவன் பழைய சினிமா மாதிரி இப்படியே கை வச்சா அங்க இருந்து ஒளி வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அருள் அப்படி அருள் கிடையாது. அருள்ன்றது ஒவ்வொரு க்ஷணமும் அவருடைய விழி, அவருடைய ப்ரொடெக்ஷன், சுரக்ஷா சொல்லல, அது நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. அதை நீங்க எப்படி அனுபவிப்பீங்க அப்படின்னா, சின்னதா உங்களுக்கு தெரியல. நான் ஒரு ரொம்ப சிம்பிளான உதாரணம் சொல்றேன். நம்ம எல்லாருக்கும் மரணம் அப்படின்னா என்ன மரணம்னா என்னது? இப்ப நீங்க எல்லாரும் மூச்சு விடுறீங்க, ஒரு தடவை வெளியில விடுங்களேன், ஒரு தடவை உள்ளார விடுங்க, திருப்பி வெளியில விடுங்க, திருப்பி உள்ளார விடுங்க, திருப்பி வெளியில விடுங்க. வெளியில விட்டதுக்கு அப்புறம் திடீர்னு அடுத்தது இழுக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. அது பேர் என்ன?
மூச்சு வெளியில விட்டதுக்கு அப்புறம் அடுத்த மூச்சு இழுக்க முடியலன்னா அது பேர் மரணம். இதான நடக்குது. நீ கண்ட்ரோல் பண்ண முடியுமா? எத்தனை இப்ப மூச்சு இழுக்க ஆகணும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க விடுறதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இழுக்கிறதையும் கண்ட்ரோல் முடியாது. கொஞ்ச நேரம் அப்படியே மூக்கு அடைச்சு பாருங்க, ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் உங்களால தாங்க முடியும். யாரால மூச்சை விடுறத கீழே விடுறத கண்ட்ரோல் பண்ண முடியலையோ, அவங்க நிர்வகிக்க முடியலையோ, இழுக்கிறதையும் நிர்வகிக்க முடியாது. அப்போ இந்த விடுறதும் இழுக்கிறதும் யார் கையில இருக்கு? ஒவ்வொரு தடவை நீங்க இழுக்கும் போது இறைவன் என்ன சொல்றாரு? நீ இன்னொரு க்ஷணம் வாழலாம்னு சொல்றாரு. இது ஒரு பரிபூர்ண நிலையில இருந்து நீங்க ரமண மகரிஷி மாதிரி இருந்தோம்னா நம்ம அனுபவிக்கலாம். அந்த ஒவ்வொரு க்ஷணத்திலையும் இந்த சாமி ஒரு பாலவிகாசல பாத்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கா சொல்லி கொடுப்பாங்க. சோகம் அப்படின்னு ஒரு டெக்னிக் சொல்லி கொடுப்பாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, ஒவ்வொரு க்ஷணமும் அவர் நினைச்சிட்டு இருக்கிறது எப்படி, ஒவ்வொரு தரம் நீ உன்னுடைய பிராணனை வெளியே விடும் போது உள்ளார் இழுக்கும் போது இறைவன் நினைச்சிட்டு இருக்கிறது ஒரு டெக்னிக் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா அதோட நிதர்சனம் இதுதான். ஆனா நமக்கு அதை மறந்து போயிடும். ஏன்னா நீங்க பாருங்க, நீங்க தூக்கத்துல இருக்கும் போது உங்க மூச்சு நின்று போதா? நிக்கல. நீட்டா இருக்கு. காலம்பரம் எந்திரிச்சதுக்கு அப்புறம் இந்த சினிமால காட்டுவாங்கல்ல, நான் எங்க இருக்கேன் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? கேட்கல. ஏன்னா உங்களுக்கு தெரியுது எந்த இடத்துல படிச்சிருக்கீங்க, உங்க பேர் என்ன, உங்களுக்கு என்ன கலைகள் இருக்கு, என்ன தெரிஞ்சிருக்கு, எந்திரிச்சோட காஃபி போடணும், எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. பையன் பக்கத்துல இருந்தாலே என்ன, எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. திடீர்னு செலவுகள் பாத்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையில செலவுகள் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. எல்லாமே நமக்கு எந்த இடத்துல அருள் இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல வரேன். இதுக்கு மேல நமக்கு பாலவிகாஸ் கிளாஸ்னால அருள் கிடைக்கும். ஆனா நம்ம நிரசன வாழ்விலேயே அருள் இருக்கு அப்படின்றதுக்கு தான் சொல்றேன். இப்போ நான் இங்க இருந்து நான் இந்த செல்போன்ல இங்க ஒரு டஸ்டர் கையில ஒரு பேனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேனால இப்ப நான் அவங்க கிட்ட தூக்கி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க? டக்குன்னு என்ன பண்ணுவாங்க? பேனாவை பிடிப்பாங்க. ஏன் பிடிக்கிறாங்க? அவங்க மனசுல என்ன இருக்கு, அவங்க என்ன நடக்குதுன்னு நான் சொல்றேன். ஆக்சுவலா உங்க மூளையில என்ன நடக்குது அப்படிங்கறத நான் உங்களுக்கு விவரம் சொல்றேன். அவங்க அந்த பேனாவை பார்ப்பாங்க. இந்த பொருளை பார்க்கும்போது அவங்க மனது கண்ணு அந்த பொருளை பார்க்குது. கண்ணு பார்த்தோம்னா அது நரம்புகள் வழியா இந்த கண்ணு பார்க்கிற அந்த பொருளுடைய இமேஜ், அதோடைய பிம்பம் அது அறிவு போகுது. அறிவு என்ன பண்ணுது? அதோட பழைய பார்த்த நினைவுகள்ல இருந்து அது தேடி பார்க்குது. இந்த பொருளை நான் எப்பயாவது முன்னாடி பார்த்திருக்கிறேனா அப்படின்னு அது தேடி பார்க்குது. தேடி பார்த்து, ஆமா நான் முன்னாடி இந்த மாதிரி ஒன்று பார்த்திருக்கேன், அதுக்கு பேர் பேனா அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் அது என்ன சொல்லுது? அது எவ்வளவு வெயிட் இருக்கும் அப்படின்னு உங்க அறிவு உள்ளார அனலைஸ் பண்ணுது. அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அறிவு என்ன செய்யுது? சரி இது பெருசா வெயிட் இருக்காது. அப்ப நீ என்ன பண்ணு? நரம்புகள் வழியா கை கூடுது. கை கூட்டு போய் பாரு, கைய குடி அப்படின்னா இந்த இடத்துல கொண்டு வந்தா கை குடி. இவ்வளவு விஷயம் நடக்குது. நீங்க அந்த ஒரு க்ஷணம். இப்ப இதே நான் அவங்க கிட்ட ஒரு பெரிய கல்ல தூக்கி போட்டு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒதுக்கி போங்க. ஏன்னா அவங்க அறிவு என்ன பண்ணுது? இது கல்லு, இது வெயிட் ஜாஸ்தி, இது என் மேல பட்டுச்சு, நான் பிடிக்க முடியல, தவறி காலில் விழுந்துருச்சு அப்படின்னா எனக்கு வலிக்கு, எனக்கு வலி வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்றதுனால அது என்ன நடக்குது? நீங்க தள்ளிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு தெரியுது, உங்க அறிவுக்கு இது இப்படி நடக்கணும்ன்றது தெரியுது. அப்போ நினைச்சு பாருங்களேன், நீங்க ஸ்பாஸ்டிக் அப்படின்னு சில சிலர் இருக்காங்க, பாத்துருக்கீங்களா? ஸ்பாஸ்டிக் குழந்தைங்க இருக்காங்க. ஸ்பாஸ்டிக் என்ன தெரியுமா? இப்ப நான் உங்ககிட்ட சொன்னல, உங்க மூளை உங்க கையை இப்படி கொண்டு போய் குடி. இப்ப இந்த பையன் கிட்ட என்ன பண்றோம்? ஒரு சாக்லேட் கொடுத்தா என்ன பண்றான்? டக்குன்னு வாங்கிக்கிறான். வாங்கிக்கிறானே இல்லையா? வாங்கிக்கிறான். ஏன்னா அவனுக்கு சாக்லேட் தெரியுது, வாங்கிக்கிறான். சாக்லேட் தெரியாத குழந்தைக்கு என்ன பண்ணுவோம்? நீங்க என்ன கொடுத்தாலும் என்னடி பேர் பார்த்துட்டு நீங்க போயிட்டு வேற ஏதாவது ஒரு கிராமத்திலயோ ஒரு ட்ரைபல் ஏரியாலயோ உங்களுக்கு சாக்லேட்டே பார்த்தது இல்லை, நீங்க போய் கொடுத்தீங்க, சாக்லேட் வாங்கிப்பாங்களா? வாங்கிக்க மாட்டேங்க. என்னன்னு பார்த்துட்டு சாக்லேட்டும் தெரியாது. அவங்க அறிவுக்கு அது புலப்படாது. ஸ்பாஸ்டிக் சில்ட்ரனுக்கு நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நான் நரம்புல உங்க மூளை கையை குடின்னு சொல்லுதுல, அந்த குழந்தைகளுக்கும் நீங்க ஒரு சாக்லேட் கொடுத்தீங்கன்னா அது இந்த கையை விட்டு வாங்காது. அது என்ன பண்ண தெரியுமா? பாத்திருக்கீங்களா? கையை இப்படியே கொண்டு வரும், இதோட கை விட்டு போயிடும். கை இப்படி கொண்டு வரும், இதோட கை எடுப்படும். அதோட மூளையும் அதோட நரம்பு கிட்ட சொல்லும், இந்த கையை இந்த இடத்துல கொண்டு போய் இந்த சாக்லேட்டை கை பிடிச்சி வாங்குன்னு சொல்லும். ஆனா கையை கொண்டு வரதுக்கு அப்புறம் நரம்புல தளர்ச்சி ஏற்பட்டு அவங்களுக்கு சின்ன வயசுல இருக்கிற பிரச்சனையில கையை முழுசா கொண்டு போக முடியாது, இப்படியே நிறுத்தணும். நம்ம தான் என்ன பண்ணணும்? கொண்டு போய் கை கிட்ட கொடுக்கணும். இன்னைக்கு நம்மளால இப்படி வாங்க முடியுது அப்படின்னா நமக்கு என்ன இருக்கு? நமக்கு என்ன இருக்கு? அருள் இருக்கா இல்லையா? வேற பிரச்சனைகள்லாம் இருக்கலாம் வாழ்க்கையில, ஆனா அருள் இருக்கா இல்லையா? உங்களுக்கு ஏன்னா அருள் இருக்கா இல்லையா? உங்க குழந்தை இப்படியே கை கொடுத்தா வாங்கதான் இல்லையா?
இருக்கா இல்லையா? எல்லாமே இருக்கு. நிறைய நேரம் பிரச்சனைகளை வாழ்க்கையில வேற விதமா நீங்க சந்திக்காத வரைக்கும் இருக்கிற அருளை நம்மளால அனுபவிக்கவே முடியாது. முதல்ல இந்த பந்தத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு இறைவன் அருள் இருக்கு அப்படிங்கிற பரிபூர்ணமா அந்த குழந்தைகள் நம்பும். நம்ம பெரியவங்க என்ன நம்ம எல்லாம் பெருசா ஆயிட்டோம் நம்புறமோ இல்லையோ, அந்த குழந்தைகள் நம்பும். இப்ப நான் வந்து அந்த சாக்லேட் கொடுத்து இவர் செய்யறாரு அப்படின்னு போய் அவர்கிட்ட வேணும்னா செய்யும் அந்த குழந்தைங்க நம்பும். அது வளர 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 அதுக்குதான் அந்த கோல்கேட் சொன்ன மாதிரி அந்த சுரக்ஷா கொடுக்கும். நம்ம அதை கண்டுக்கிறோமோ கண்டுக்கலையோ அவரை கண்டுக்கிறோம். நான் எப்படி உங்ககிட்ட சொன்ன மாதிரி என் மேல நம்பிக்கை உண்டாதனால நான் அவனை மட்டும் காப்பாத்தல, நான் அவனுடைய அம்மாவையும் காப்பாத்துறேன் பாருன்னு சாமி சொன்ன மாதிரி அவர் வந்து அப்ப என்ன எடுத்துக்கிறாரு? இந்த காப்பாத்துற பொறுப்பை யார் எடுத்துக்கிறார்? யார் எடுத்துக்கிறார்? சாமி எடுத்துக்கிறார். அப்போ நம்ம என்னதான் பண்ணாலும் நம்ம எவ்வளவோ வாழ்க்கையில் எவ்வளவு வேணாலும் நடக்கலாம், எவ்வளவு வேணாலும் நடக்கலாம். ஆனா அது எல்லாத்துல இருந்து நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது, நம்ம குழந்தைங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது யாரு அப்படின்னா அதுக்கு இந்த பாலவிகாச என்ன ப்ரொடெக்ஷன்? ஒண்ணு உடல் ரீதியா, இன்னொன்னு மன ரீதியா. மன தட்டு தடுக்காம வேற எங்கேயாவது போகாம, திசை மாறி போகாம, ஒரு நேர் வழியில போய் கௌரவமான வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு நல்ல மனம் வேணும். அது யாரு கொடுக்குறாங்க? நீங்க என்னதான் நினைச்சாலும் திடீர்னு உங்க ஃப்ரெண்டு வந்து நிறைய பேரு சின்ன வயசுல இருந்து யாராவது இந்த பையன் அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, சிகரெட் குடிக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. சிகரெட் நீங்களா கத்து கொடுத்தீங்க? கத்து கொடுக்கல. உங்க சூழல் இருக்கிறவங்க பாத்துருப்பீங்கல்ல. உங்க சூழல்ல சிகரெட் குடிக்கிற பையனை பாத்துருக்கீங்களா மாட்டீங்களா? பாத்துருக்கீங்க. அவன் சின்ன வயசா இருக்கும் போது இவன் குடிப்பான்னு நீங்க முடிவு பண்ணீங்களா? அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்களா? அப்ப ஏதோ ஒரு இடத்துல சகவாசத்துல நடந்திருக்கு. இந்த சகவாசத்துல அவனுக்கு வந்து அந்த கெட்டு போறாங்க, அந்த ஒரு பிறன்றாங்க. நீங்க உங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுச்சா? எந்த வீட்டு பையனுக்கு பிறன்றாங்க, உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு பாத்துட்டீங்க. உங்க குழந்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? உங்களால முயற்சி பண்ணலாம். ஆனா வெற்றி எதுவும் நம்மளால நம்பிக்கையா சொல்ல முடியுமா? நம்பிக்கையை எப்ப சொல்ல முடியும்னா நமக்கு இந்த மாதிரியான வகுப்புகள் தான் நமக்கு அது ஏற்படுத்துது. குழந்தைகளுக்கு முக்கியமா நமக்கு இன்னைக்கு என்ன தேவை அப்படின்னா, யாரை பின்பற்றுதல் அப்படின்றது முக்கியம். யாரை நான் பின்பற்றுறது? ஒரு அஜித் படம் வந்துருச்சு, ஒரு விஜய் படம் வந்துருச்சு, அவங்க வச்சிருக்கிற ஸ்டைல், அவங்க போட்டிருக்கிற சட்டை, அவங்க போட்டிருக்கிற டிஷர்ட், அவங்க போட்டிருக்கிறது, இது எல்லாரும் டீனேஜ் வந்தாலும் அவங்க பண்ண போறாங்க. ஏன்? அவங்க எல்லாம் அவங்களுக்கு தலைவரா தெரியாது. அவங்களுடைய வழி நடத்தப்படி நான் நடக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க பாட்டு இந்த இடத்துல அவங்க கட் பண்ணிட்டு வெளியே ஒரு ஆர்மி கட் மாதிரி பண்ணிட்டு ஒரு ஸ்பைக் வச்சுட்டு உங்ககிட்ட வெளியில வருவான். முடியல சரி பண்ணிட்டு வெளியில வருவான். உங்களுக்கு பார்த்தா பிடிக்குமா? உங்களுக்கு பிடிக்காது. ஆனா அவனுக்கு பிடிச்சிருக்கு. அப்போ ஒரு டீனேஜ்ல என்ன